இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார் நீங்க ஆபீஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். சைன் பண்ணாதான் நீங்க மேட்ச்ல கலந்துக்க முடியும். ஓகே சார், நான் வந்துடுறேன். பாக்ஸிங், எஸ். சை, இது வேற நேரம் கெட்ட நேரத்துல. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நாங்க 7 ஸ்டார் பாக்ஸிங் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். பாக்ஸிங் ஆபீஸ்ல இருந்தா யாரும் கவனிக்கல, நைஸா பேசிடுவோம். சார் சொல்லுங்க. நீங்க ஆபீஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். சைன் பண்ணாதான் நீங்க மேட்ச்ல கலந்துக்க முடியும். ஓகே சார், நாங்க வந்துடுறோம். மாப்ள, ஒரு குட் நியூஸ். நீ பாக்ஸிங்ல செலக்ட் ஆயிட்ட. அந்த லூசு பசங்க உனக்கு கால் பண்றதா நினைச்சு எனக்கு கால் பண்ணி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்றானுங்க. இல்ல மிஸ்டர் குலபுதம், அவங்க எனக்கும் கால் பண்ணாங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணானுங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி நீயும் அந்த பாக்ஸிங்க்கு செலக்ட் ஆயிட்ட, அதுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. டேய், நான் இப்படா பேரை கொடுத்தேன். நான் கொடுத்தேன்ல. யார் பேரை நீ கொடுத்தியா? உன் சைன கூட நானே போட்ட மச்சான், குலபுதம்னு. சாரி, சசின்னு. டேய், எனக்கு பாக்ஸிங்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதேடா. என் பேர்ல எதுக்கு நான் கொடுத்தேன்? மாப்ள, அவங்ககிட்ட சில ரூல்ஸ்ங்க இருக்கான். பாக்ஸிங்ல ஒருத்தர் பேர் கொடுத்தா ஒருத்தர் பேர் மட்டும் கொடுக்க கூடாதான். சப்ஸ்டிடியூட்க்கு இன்னொரு பேரை சேர்த்து கொடுக்கணுமா? சப்ஸ்டிடியூட்னா கூட என்னன்னு தெரியாதா? விளங்கிரும். சரி, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பாக்ஸரால ஃபைட் பண்ண முடியலனாலோ இல்ல டயர்ட் ஆயிட்டாலோ அந்த சப்ஸ்டிடியூட்ல இருக்கான் பாரு இன்னொரு பாக்ஸர், அவர் ரிங்குள்ள வந்து சண்டை போடணும். அப்படியே ஒரு ஃப்ளோல கத்துக்கல, அந்த மாதிரி இதையும் ஒரு ஃப்ளோல கத்துப்போம். என்னடா சொல்ற? பயப்படாத. என்னோட திறமைய நீ பாக்ஸிங் ரிங்ல பாப்ப. இருந்தா நான் பாப்பேன். அப்ப கட். மாப்ள, எனக்கு என்னமோ முதல்ல இருந்தே உன் மேல டவுட்டா தான் இருக்கு. யூ டவுட்டிங் மீ? ரிங்ல நான் பாக்ஸிங் பண்றத பார்த்து நீ உன் நோஸ் மேல ஃபிங்கர் வைப்ப பார். நோஸ் மேல ஃபிங்கரா? எங்க உனக்கு ரெண்டு பேரையும் காணோம்? எங்க போனாங்க திடீர்னு? இல்லங்க, தொடக்கிறதுலயே ஒரு டவுட் கேட்டான், அது என்னால தான் சொல்லி கொடுக்க முடியும். தொடக்கிறதுல என்னப்பா உனக்கு டவுட்? வந்து ரெண்டு பேரும் வண்டியை தொடங்க வாங்க. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். காப்பாத்த போய் என்ன திட்டாங்கடா? இதெல்லாம் தேவையா? இருடா, ஒரு நாள் அந்த சீஸான இன்ஜினை ரிப்பேர் பண்ணி அவங்க முன்னால நல்லா ட்ருன்னு ஓட்டி காட்டுறா, அப்பதான் தெரியும். ஓகே. தல தீபாவளி விருந்துக்கு வந்துட்டு மெக்கானிக் ஷெட்ல வந்து வேலை பாக்குறீங்களா? இப்படி அல்லும் பகலுமா வேலை பார்த்து நீ சபதத்துல ஜெயிக்க போறியா? நான் உன்னை ஜெயிக்கவே விட மாட்டேன்டி. உன்ன இந்த மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்க விடாம பண்றாரு. எங்க கார நேரா குப்பத்துக்காரி வீட்டுக்கு விடுங்க. உங்க பொண்ணு பண்ண வேலையால இப்ப ஏன் தம்பி தேவையில்லாம மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்? மாப்பிள்ள மெக்கானிக் ஷெட்ல வேலை பாக்குறாரா? என்னம்மா சொல்ற? எதுக்கு மாப்பிள்ள போய் மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கணும்? இந்த கன்றாவி கதையெல்லாம் ஏன் வாயால சொல்லிட்டு இருக்க முடியாது? நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே புதுமண தம்பதிங்க, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போலாம். அத்த, ஹனிமா, செம்மையா கொளுத்தி போட்டோமா, அந்த பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த அம்மா முகத்தை பாத்தியா? பயங்கர டெரர் ஆயிடுச்சு. இப்ப அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நேர மெக்கானிக் செட்டுக்கு போய் சத்யாவையும் பிரபுவையும் வாங்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பிரபு மெக்கானிக் செட் பக்கமே போக மாட்டான். அந்த சத்யா போட்ட சவால் பனால். வாங்க.
கதிர், அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடந்துச்சு? டே கதிர், ஒன்னதாண்டா கேக்குறேன், சொல்லு. செல்வியோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை. உடனே 3 லட்ச ரூபா பணம் கட்டி ஆகணும். நீ இந்த நகையெல்லாம் நம்ம சேட்டாண்ட அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கி சீக்கிரம் வா. இவ அம்மாவை காப்பாத்துறதுக்காக என் நகையை திருடி அடமான வச்சிருக்கா சார். நான் தான் அந்த நகையை எடுத்தேன். அதனால நானே ஸ்டேஷனுக்கு வரேன். மூணு லட்சம் ரூபாய் நகைய அசால்ட்டா தூக்கி கொடுக்கறான்னா, அதுவும் திருடி எடுத்து கொடுக்க கூடாது. திரும்ப திரும்ப திருடுனேன்னு சொல்லிருக்காதீங்க. ஏங்க அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ என்னோட நகைய திருப்பி கொடு. இவளால மெக்கானிக் ஷெட்ல 30 நாள்ல 30 வருஷம் வேலை பார்த்தாலும் 3 லட்சம் ரூபாய் இவளால ரெடி பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேண்டியது 3 லட்சம் ரூபாய். இன்னும் 30 நாள் அது உங்க கைக்கு வரும். 30 நாள்ல நீ 3 லட்சம் தரலனா நீ எப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. மாப்ள, நீங்களும் என்ன முட்டாளாக்க நினைச்சிட்டீங்கல்ல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சேச்சா அப்படிலாம் இல்ல அத்தை. ஆக்சுவலி என்னாச்சுன்னா அது வந்து எல்லாம் எனக்கு தெரியும் மாப்ள. உங்க அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. மா அதெல்லாம் விடுமா, அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல சாப்பிடுமா, பசிக்குதுமா. மாட்டேன்டி. நீ பட்னியா கடை, அப்பதான் உனக்குலாம் அறிவு வரும். ஏன் மருமக எதுக்கு பட்னியா இருக்கணும்? எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. ஆ! ஆஹா, போட்டி வச்சா இந்த கேரியரை விட அந்த கேரியர் தான் ஜெயிக்கும் போல இருக்கே. கேரியர் வேற பெருசா இருக்கு. பேசாம நாம அந்த கேரியர் பக்கமே சாஞ்சிருவோம். அதுதான் நம்ம லைஃப் கேரியருக்கு நல்லது.